தமிழில் உருவாகிற பேன் இண்டியா படங்களோட தோல்விக்கான காரணம் குறித்து விஷ்ணு விஷால் பேசியிருக்கிறது ரசிகர்களோட கவனத்தை ஈர்த்திருக்குது. அப்படி அவர் என்ன சொன்னார்னு பார்த்தோம்னா, விஷ்ணு விஷாலோட நடிப்பில் தற்போது உருவாகி இருக்கிற படம் தான் ஆரியன். இந்த படத்தை அறிமுக இயக்குனர் பிரவீன் இயக்கியிருக்காரு. இதில் மானசா சௌத்ரி, ஷர்ராஜ் தத்தா ஸ்ரீநாத், வாணி போஜன் மற்றும் செல்வராகவன் ஆகியோரெல்லாம் முக்கியமான ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மற்றும் இந்திய ஆகிய மொழிகளில் வர்ற நாளை 31ஆம் தேதி வெளியாகிருக்குது. ஜிப்ரான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கிறாரு. நடிகர் விஷ்ணு விஷால் ராட்சசன் படத்தோட வெற்றிக்கு அப்புறமா மறுபடியும் போலீஸ் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாரு. இப்படத்தில் ஷர்ராதா ஸ்ரீநாத், மானசா சௌத்ரி முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க உடன் சாய் ரோனக், தாரக் பொன்னப்பா, மாலதி பார்வதி, அவினாஷ், அபிஷேக் ஜோசப் ஜார்ஜ் ஆகியோர் இணைந்து நடிச்சிருக்கிறாங்க. எப்பயார் படத்தை இயக்கிய மனு ஆனந்த் இந்த படத்தை இணை எழுத்தாளராக பணியாற்றியிருக்கிறாரு. ஆரியன் படத்தோட ப்ரொமோஷன் அப்போ பார்த்தீங்கன்னா விஷ்ணு விஷால் தமிழ் படங்கள் குறித்து அவர் பேசியிருக்கிறது ரசிகர்களோட கவனத்தை ஈர்த்திருக்குது. பேன் இந்திய அளவில் வெற்றி பெற்ற முதல் படமே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழில் வெளியான ரஜினி நடித்த எந்திரன் திரைப்படம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பேன் இந்தியா அப்படிங்கிற கலாச்சாரத்தையே நாம் தான் தொடங்கினோம். ஆனால் அந்த படத்தோட வெற்றிக்கு அப்புறமா அதே மாதிரியான வெற்றி நமக்கு அமையலைன்னு தான் சொல்லணும். மற்ற மொழி பேன் இந்தியா படங்களில் வெற்றி பெற்ற படங்கள் அனைத்துமே அந்த நிலத்திற்கு நெருக்கமான கதைகளாக அமைஞ்சிருக்குது. ஆனால் நாம் எங்கேயோ நம்முடைய மண் சார்ந்த கதைகளிலிருந்து விலகி இருக்கோம் தான் நான் நினைக்கிறேன். காந்தாரா, மஞ்சுமல் பாய்ஸ், புஷ்பா, கேஜிஎஃப் ஆகிய படங்கள் எல்லாமே அந்த மொழி ரசிகர்களோட உணர்வுகளுக்காக எடுக்கப்பட்ட படங்களே. ஆனால் தமிழ் படங்களை பொறுத்தளவுக்கு வெவ்வேறு மொழிகளிலிருந்து நடிகர்களை நடிக்க வச்சா அது பேன் இந்தியா படம் என்று நான் நினச்சிக்கிருக்கிறோம். நாம் சொன்ன மற்ற மொழி படங்களில் பிற மொழி நடிகர்களை நடிக்கவே கிடையாது. ஆனால் நாம் மட்டும் நம்ம மண் சார்ந்த கதைகளை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பிற மொழி நடிகர்கள் நடிக்க வச்சாப்புல அது பேன் இந்தியா படம் கிடையாது. நம்ம மண் சார்ந்த கதைகள் எடுத்தால் மட்டும்தான் அது பேன் இந்தியா படமாக அமையும் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழில் ஏன் பேன் இந்தியா படம் இப்போ வரல அப்படிங்கிறதுக்கு அவருடைய கருத்தை சொல்லிக்கிறாரு. இவருடைய சொன்ன இந்த கருத்தை பற்றி உங்களுடைய கமெண்ட் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சினிமா தேவைகளுக்கு சகானா சூர்யா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம்.